மார்கழி மாதம் 17வது நாள் திருப்பாவை பாசுரம் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்கா எழுந்திராய் செம்பொற் கழடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாளும் அந்த பெண்களும் அந்த வாயில் காப்பான் கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு, உள்ளே போகிறா. உள்ளே போய் நந்தகோபர், யசோதை, பலராமன், கிருஷ்ணர் வாழெல்லாம் திருப்பள்ளி எழுச்சி பாடி உறக்கத்துலேருந்து எழுப்புறான். அப்போ ஒவ்வொருத்தரையும் எழுப்பும்போது அவளுக்கான அழகான குணங்களையும் அவளோட உயர்ந்த குணங்கள், அவளுடைய தர்ம காரியங்கள் அதெல்லாம் பற்றி பேசி எழுப்புறா. அப்போ நந்தகோபர் எழுப்பும்போது அவள் சொல்கிறா, அவர் அப்படி ஒரு தர்மம்லாம் பண்ணுவார், தான தர்மங்கள் அவர் நிறைய பண்ணுவார். அவர் துணி, அன்னம், தண்ணீர் இதெல்லாம் நிறைய எல்லாருக்கும் கொடுத்துருக்காராம். அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதை பற்றி சொல்கிறா. பூர்வாச்சாரியர்கள்லாம் தாரக போஷக போக்கியம் அப்படின்னு சொல்வா. அதாவது ஒருத்தர் உயிர் வாழம், அது தாரகம், அதாவது உயிர் தரிக்க பண்ணுறது. நீர் இல்லாமல் உயிர் தரிக்காது, அதனால் அது கண்டிப்பாக வேணும், அதை இவர் கொடுக்குறார். அதே மாதிரி போஷகம், அதாவது வாழ்வுக்கு தேவையான அன்னம், சாப்பாடு அது கொடுக்குறார். ஆடை அது இல்லாமல் இருக்க முடியாது, போக்கியம். ஸோ இது அத்தனையுமே இவர் கொடுக்குறாராம். அதனால் அந்த தர்ம காரியங்களை பற்றி இவர் சொல்கிறா. அதே மாதிரி எங்களுக்கு அம்பரமே கண்ணன் அப்படின்றா. சோரே கண்ணன், தண்ணீரே கண்ணன், எல்லாமே எங்களுக்கு கண்ணன். அதனால் அந்த கண்ணனை நாங்கள் உண்டு ஆனந்தம், அதாவது நான் அவரை பார்க்கணுன்றதுக்கு அவள் இதெல்லாம் சொல்கிறா. அவரை பார்த்தோன்னா அந்த ஆனந்தம் எங்களுக்கு அதுவே எங்களுக்கு ஒரு அன்னமாகிடும் அப்படின்னு சொல்லி நந்தகோபார்கிட்ட சொல்கிறாளாம். அடுத்தது யசோதை, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, நீ எல்லாருக்கும் அங்கே இருக்கிற ஆயர்பாடி பெண்களுக்கெல்லாம் நீ ஒரு சப்போர்ட், நீ அவளுக்கெல்லாம் கஷ்டம்னா உடனே நீ புரிஞ்சுப்ப, அவள் எல்லாருக்கும் நீ என்ன வேணுமோ அதெல்லாம் செய்கிற, நீ அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாரல் ஸ்ட்ரென்த் அவளுக்கு அப்படின்னு சொல்கிறா. அதனால் உனக்கு எல்லா பெண்களோட கஷ்டம் தெரியுன்றதுனால எங்களோட கஷ்டமும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அதனால் நாங்கள் எழுப்புகிறோம், நீ கண்ணனை எழுப்புங்கோ அப்படின்னு சொல்லி அவளை சொல்கிறா. அதுக்கப்புறம் கண்ணன்கிட்ட வரும்போது மாதிரி மகாபலி அந்த இதையை பற்றி சொல்கிறா. எப்படி அவர் திருவிக்கிரமன் அவதாரம் எடுத்து அப்படியே வானையே பிளந்து அவர் ஓங்கி உழந்த உத்தமனாக காமிக்கிறாரோ அதை பற்றி அவள் சொல்கிறா. அப்புறம் பலராமன், நம்ம ரெண்டு பேரும் தூங்குறானாம், பலராமனும் கிருஷ்ணனும். அது எப்படி இருக்குன்னா ஒரு தூங்குற ஒரு பிரஜையை எப்படி ஒரு அம்மா கட்டின்னு தூங்குவா, அந்த மாதிரி ரெண்டு பேரும் கட்டின்னு தூங்குறா மாதிரி பூர்வாச்சாரியர்கள் சொல்கிறார். அதாவது எப்படி ஒரு அம்மா குழந்தையோடு தழுவிண்டு இருப்பாளோ, அவள் யார் என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டா இல்லையா. அம்மாவுக்கு குழந்தை முக்கியம், அதனால் அந்த குழந்தை அப்படியே அணைச்சிண்டு தூங்குற மாதிரி தூங்குறாராம். கண்ணன் இவெல்லாம் எழுப்புறா அப்படின்னு எழுந்துக்கிறா. அப்போ தான் அவளுக்கு புரியுறது, ஓ பலராமன் நம்ம எழுப்பாமல் நம்ம, ஏன்னா கிருஷ்ணனோட அண்ணா பலராமன், அண்ணா எழுந்தால் தான் இவர் எழுந்துப்பார், அண்ணாவை விட்டு தான் இவர் எழுப்ப சொல்லணும். அதனால் அதெல்லாம் புரிஞ்சுண்டு, ஏன்னா அப்பாவை எழுப்புறா, ஏன்னா அப்பா தான் முதல்ல படுத்துட்டுருக்காரு, கிருஷ்ணரை காப்பாற்றுறாராம், அதனால் முதல்ல, அப்புறம் அம்மா, அப்புறம் அண்ணா, அப்புறம் கண்ணன், அந்த மாதிரி இதில் தான் போகணும் அப்படின்றதுனால இங்கே ஆண்டாள் பலராமனை எழுப்புறா. எழுப்பும்போது பொன் போன்ற திருப்பாதங்களை பொலிய விட்டு உறங்கும் எங்கள் செல்வா பலதேவா அப்படின்னு சொல்கிறா. நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் ரெண்டு பேரையும், அதாவது பலராமனையும் கிருஷ்ணனையும் எழுப்புறா. 4 பேரையும் திருப்பள்ளி எழுச்சி பாட வச்சு பண்ணுறா, ஆண்டாளும் மற்ற பெண்களும்.